எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான மிக மிக சிறிய ஒரு காணொலியோடு உங்களோட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக பாஜக நிழல் குத்துச்சண்டை, ஷேடோ பாக்ஸிங் போட்டு கொண்டிருக்கிறார்களா? அப்படி செய்வது ஏன்? அப்படி பற்றி ஒரு சிறு சிறு காணொலியை பார்க்க போகிறோம். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதனுடைய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள் பாஜகவில் சேர்ந்தது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் ஆட்சியில் இருந்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு மிகச்சிறிய கட்சியாக இருக்கக்கூடிய நிலையிலே, அதைவிட குறிப்பாக இதுவரை தேர்தல் களத்திலே அந்த கட்சி பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரங்கள் இல்லாத நிலையிலே இதுவரைக்கும் எல்லாருமே இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஒருத்தர் தமிழகத்தில் நோட்டா கட்சி தான் நினைக்கிறோம். அப்படி உள்ள சூழ்நிலையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவர் அப்படி இந்த உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியிலே தேசிய அளவில் சேர்ந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அது குறித்த ஒரு காணொலியை நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் மேலே கொடுக்குறேன், கட்டாயம் பாருங்கள். ஆப்ரேஷன் பாஜக விஜயதரணின் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அப்படி பாஜக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதைத் தொடர்ந்து இப்போது சமீப நாட்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாஜக அந்த இரண்டு கட்சிகளின் தலைவர்களும் கட்சியினுடைய சோஷியல் மீடியா டீம்ஸ் இவங்க எல்லாமே ஒரு மாதிரி ஷேடோ பாக்ஸிங், நிழல் குத்துச்சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே கூட அவருடைய சமீப காலத்திய பத்திரிகை பேட்டியில் இன்னும் பெரிய பெரிய தலைகள்லாம் சேர போகிறாங்க பாருங்கன்னு சொல்லியிருந்தார். அதே போல் குறிப்பாக நேற்றைக்கு கோயம்புத்தூரில் நேற்று மாலை 5 மணிக்கு சில முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் பாஜக சேருவதாக சொல்லியிருந்தார் அண்ணாமலை. ஆனால் அப்படி ஒன்று நடக்கவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் எல் முருகன் பாஜக தலைவர்கள் ஆகியோர் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை அவர்கள் வராமலேயே எந்த நிகழ்வும் இல்லை என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அது ஒரு புறம் இருக்க, இப்போது இன்னைக்கு மதியம் 2:30 மணிக்கு பாஜகவிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் விலகி அதிமுகவில் சேர போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக எம்எல்ஏ பேட்டி கொடுத்ததாக ஒரு பத்திரிகை செய்தி வைரலாக போய்கொண்டிருக்கிறது. இப்படி மாதிரி அதிமுகவும் பாஜகவும் இப்படி தவறான கருத்துக்களை பரப்புவதோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மைண்ட் கேம்ஸ் ஆடிட்டு இருப்பது காரணம் என்ன அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை அந்த கட்சி இப்போதைக்கு பெரிய அளவில் இங்கு ஒரு இடம் பெறவில்லை. பெரிய அளவில் அந்த கட்சிக்கான வாக்குகள் இல்லை, வாக்கு சதவீதம் இல்லைங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. 2 அல்லது 3% வாக்கு வங்கியை வைத்து கொண்டு தான் இதுவரை இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக சமீப தேர்தல்களில் அதுக்கு மேலே அவங்களால போக முடியல. 2021 சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலை பாஜக அதிமுக கூட்டணியில் களம் கண்டது. அதன் மூலமாக தான் பாஜகவுக்கு 4 தொகுதிகள் வெற்றி பெற முடிந்தது அப்படிங்கிறது கலைதார்த்தம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதிலே அதிமுகவுடைய வாக்கு வங்கி மிக முக்கிய பங்கு வகித்தது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட உறவை முறித்து கொண்டு விட்டார். சமீபத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக இனி அதிமுக தனியாக களம் காணும் என்றும் பாஜகவோட கூட்டணி வைக்காது என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதற்கு சொல்லப்பட்ட முக்கியமான காரணம், பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மோடி எதிர்ப்பு மற்றும் இங்குள்ள முஸ்லீம் வாக்குகளை எல்லாம் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட உண்மையிலே 2026 யார் முதலமைச்சர், யாரை முதல்வர் முகமாக ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அந்த 2 கூட்டணி கட்சிக்கிடையே பெரிய சிக்கல் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்று பலரும் சொல்லியிருந்தார்கள். அதிமுக பொறுத்தவரை மீண்டும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதிலே தெளிவாக இருந்தார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை அந்த கட்சி அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டது போலவும், அப்படி இல்லை என்றால் ஒரு முதல்வர் முகமின்றி கூட்டணியாக வெற்றி பெற்று 2026 தேர்தல் பிறகு எப்படி நிலைமை நடக்கிறது என்பதை பொறுத்து தான் யார் முதல்வர் என்று அறிவிக்க முடியும் என்றும் டெல்லியிலே பாஜக சொன்னதாக சொன்னார்கள். இதற்கு பிறகுதான் அந்த வார் ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. ஒரு இரு கட்சிகளிடையே உள்ள தலைவர்கள் ஒருவருக்கு விமர்சனம் செய்து கொள்வது, காட்டமான விமர்சனங்கள் வைப்பது, தனிப்பட்ட விமர்சனங்கள் வைப்பது, இப்படி பலவாறாக 2 கட்சிகளுக்கிடையே பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அந்த 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, டி. ஜெயக்குமார் போன்றோர் தொடர்ந்து அண்ணாமலை மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலையே அவருடைய மறைமுக தாக்குதல்களை பலவாறாக முன்னின்று நடத்தியிருக்கிறார்.
குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியினரை வந்து பங்காளிகள் என்று அடிக்கடி விசாரிப்பது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகம் சமமாக பாவித்து தாக்குதல்களை நடத்துவதை அண்ணாமலை தொடங்கியிருக்கிறார். அதை ஒரு பிரச்சார ஆயுதமாக மாற்றியிருக்கிறார். அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்படியுள்ள சூழ்நிலையில் மிக மிக சுவையான ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னு சொன்னாக்கா, நேற்றைக்கு அல்லது சமீப நாட்களிலே வந்து புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி வந்து ஒரு ஒப்பீனியன் போல் மக்களிடையே வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டவனவர் இருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பிலே மிக மிக முக்கியமாக அவர்கள் சொல்லுவது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலிலே வந்து பாஜகவுடைய வாக்கு சதவிகிதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் விட அதிகமாக இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதை ஒரு சாதாரண ஒப்பீனியன் போல் எடுத்துக்கிறவங்க எல்லாம் வந்து இதை வந்து ஒரு பெரிய அளவில் விமர்சிக்காமல் இருந்தாலும் கூட பல பத்திரிகையாளர்களும் வந்து இதை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு தரப்பு பத்திரிகையாளர்கள் வந்து புதிய தலைமுறை இந்த மாதிரி ஒரு சர்வே போட்டது ஒரு கனவுலையும் நடக்காத விஷயம். இப்பொழுதும் கூட திமுக அதிமுக அந்த இரண்டு பெரிய கட்சிகளுக்கு தான் இன்றைக்கு இடம் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு கட்சி அவ்வளவு வளர்றதுக்கு சாத்தியமில்லை. குறிப்பாக வந்து 4% இருக்கிறவருடைய கட்சி வந்து எப்படி 18% போகும், 20% போகும்னு சொல்லி பலர் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு கால் உண்மையாக இருக்கும் பட்சத்திலே பாஜக வந்து ஒருவேளை வந்து வாக்கு சதவீதம் நன்றாக வளர்ந்து அதிமுகவை தாண்டுகிறது என்ற சூழ்நிலை வந்துவிட்டால் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக வந்து கொங்கு நாட்டிலே, அதாவது மேற்கு தமிழ்நாடு, கோவை தொடங்கி தருமபுரி மாவட்டம் வரை எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கொங்கு பகுதிகள், மேற்கு தமிழ்நாடு பகுதிகளை அதிமுக வலுவிழந்து விட்டால் அதன் பிறகு இரண்டு விஷயங்கள். ஒன்று, அதிமுகவுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகிவிடும். இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை கூட கேள்விக்குறியாகிவிடும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. இந்த சூழ்நிலையிலே தான் இந்த கருத்து கணிப்பு அதிமுகவையும் மிகவும் யோசிக்க வைத்திருக்கிறது, அதிர்வடைய வைத்திருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதனால் அவர்களும் வந்து பாஜகவை எதிர்த்து இந்த மைண்ட் கேம்ஸ், அதாவது ஷேடோ பாக்ஸிங், நிழல் குத்துச்சண்டை போன்ற விஷயங்களெல்லாம் துவக்கி இந்த மாதிரி செய்திகளை புரளிகளாக கிளப்பி அதன் மூலமாக குழப்பத்தை உண்டு பண்ண முடிவெடுத்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே வந்து அண்ணாமலை தான் துவங்கி வைத்தார் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக வந்து விஜயதரணி சேர்ந்து விட்டார் என்பது மட்டுமல்லாமல் இன்னும் பலரும் சேரப்போகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னுமே சொல்லப்போனால் வந்து தமிழக காங்கிரஸுடைய அந்த லெஜிஸ்லேட்டர் பார்ட்டி சட்டமன்ற குழுவிலே வந்து ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் கொண்டு வருவதற்கு கூட பாஜகவுக்கு திட்டம் இருப்பதாக பல வதந்திகள் சொல்லுகிறார்கள். தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இப்போ வந்து 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே. அந்த 17 வந்து 2/3 பங்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 12 அல்லது 13 உறுப்பினர்கள். அப்படி 13 உறுப்பினர்களை வந்து உடைத்து எடுத்து விட்டால் காங்கிரஸ் கட்சி வந்து சட்டமன்றத்திலே வந்து ஒரு தனிப்புல பிரிவாக அங்கீகரிக்கப்படும். அப்படி இல்லை என்றால் அவங்கெல்லாம் வந்து பிஜேபி எம்எல்ஏஸாக கூட மாறினா அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டி டிஃபெக்ஷனில் அப்ளை ஆகாதுன்னு சொல்லி அந்த விதமான ஒரு கருத்துக்கள் போய்கொண்டு இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை வந்து அவர்கள் இப்போது ஆளுங்கட்சியாக டெல்லியில் இருக்கிறார்கள். 2024 தேர்தலிலும் கூட அவர்கள் மீண்டும் வெற்றி பெறப்போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்ற சூழ்நிலையிலே அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக அவங்க எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறது பலரும் சொல்லுகிறார்கள். இனிமே சொல்லப்போனால் வந்து விஜயதரணி அவர்கள் வந்து சேர்ந்திருப்பதும் கூட கட்டாயமாக வந்து அவருக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த என்ன உறுதிமொழிகள் என்று தெரியவில்லை. ஆனால் உறுதியாக அடுத்த 5 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருக்கும் பொழுது அரசியல் ரீதியாக விஜயதரணியுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்ற ஒரு உறுதிமொழி அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி உறுதிமொழி கொடுக்கக்கூடிய நிலையிலே வந்து இன்றைக்கு பாஜக இருக்கிறது என்பதாலே பலர் அந்த கட்சிக்கு போய் சேருவார்கள் என்பதுதான் உண்மை என்று சொல்லி அதை அடிப்படையாக வைத்துத்தான் இப்பொழுது வந்து அண்ணாமலை தொடர்ந்து இப்படி பேசி வருகிறார். உண்மையிலே யார் சேரப்போகிறார்கள், யார் சேரப்போவதில்லை என்கிறது வருகின்ற நாட்களிலே தெரியும், அல்லது ஒன்றுவே நடக்காமல் கூட போகலாம். ஆனால் உறுதியாக இதெல்லாம் வந்து அந்த மீடியா ஸ்பேஸ் ஒன்று, இன்னொன்று வந்து மைண்ட் ஸ்பேஸ், அதாவது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவது, எதிர்க்கட்சிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய நம்பிக்கை குறைப்பது, இது போன்ற பணிகளை வந்து பாஜக ஒரு புறம் செய்யும் போது அதிமுகவும் கூட அதையே செய்து பரப்பி தவறான தகவல்கள் பரப்புகிறார்கள். உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து 2 பாஜக எம்எல்ஏக்கள் போய் அதிமுகவில் சேர போகிறாங்கன்னு சொன்னதெல்லாம் கூட அப்படி ஒரு திட்டத்தின் பகுதியாகத்தான் தெரிகிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது.
தொடர்ந்து இனி இருக்கக்கூடிய இந்த அடுத்த 90 நாட்கள், அதாவது பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும் வரை இது போகிற விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமில்லை என்று சொன்னாலும் கூட, எந்த அளவிற்கு மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள், யாருக்கு மக்கள் ஆதரவு அளிக்கப் போகிறார்கள் என்பது கட்டாயம் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த முடிவுகளில் தெரியும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. இந்த கருத்து கணிப்புகள் உண்மையாகும் பட்சத்திலே அதிமுகவுக்கு பெரிய சவால்கள் எதிர்கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. அதே போல கருத்து கணிப்புகள் உண்மையாகவில்லை என்று சொன்னால், பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் பெரிய அளவில் வாக்கு சதவீதத்தை இங்கு அதிகரிக்கவில்லை என்று சொன்னால், அண்ணாமலை 10% சுலபமாக தாண்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி தாண்டவில்லை என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணாமலைக்குமே கூட இங்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதிலே கட்டாயம் நிறைய கேள்விகள் எழும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. குறிப்பாக அவங்க 2026க்கு பல திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் தமிழக பாஜக. அந்த திட்டங்களை நோக்கி அந்த கட்சி நகர்ந்து கொண்டு இருக்கிறதா, இல்லை அதில் தொய்வு ஏற்பட்டு விடுமா என்பதெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளிலே தெரியும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. ஆக களத்தில் யதார்த்தம் எதுவாக இருந்தாலும் அது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் என்று சொன்னாலும், அந்த தேர்தல் நடக்கும் வரை உறுதியாக அந்த இரண்டு கட்சிகள், அதாவது அதிமுகவாகட்டும் பாஜக ஆகட்டும், அவங்க இருவருமே ஒருவருக்கு ஒருபடி சொற்கணைகளை வீசுவது, தேவையில்லாத தகவல்களை பரப்புவது, இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம களத்திலே பார்ப்போம் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. ஆனால் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இதையெல்லாம் ரசித்து மிகவும் சந்தோஷமாக அடையப் போவது யாருன்னு பார்த்தாக்கா உறுதியாக தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதில் சந்தேகம் கிடையாது. என்ன எப்படியானாலும் கூட தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே பெரும்பாலான தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுங்கிறது தான் பல சர்வேயும் சொல்வது. அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும். இன்னொரு புறம் தங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை, இரண்டாவதாக அல்லது மூன்றாவதாக இருக்கும் இரண்டு கட்சிகளும் அடித்துக் கொள்கிறார்கள் என்ற ரீதியிலே திமுகவுக்கு ஒரு பெரிய ஆஸ்வாசமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். எப்படி இந்த ஷேடோ பாக்ஸிங், நிழல் குத்துச்சண்டைகள் எங்கு கொண்டு போய் முடிகின்றன என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு சுவையான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.